எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட், அப்புறம் சாக்கோ ட்ரஃபிள், சாக்லேட் கேக், சாக்கோ ஃபேண்டசி, ஓரியோ கேக், இந்த மாதிரி எல்லா கேக்குக்குமான பேஸ் வந்து இந்த ஸ்பாஞ்ச் தாங்க. இது வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்குது, சாக்லேட் ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்குது. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால் அதுதான் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மைதாலேயே 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. வெனிலா ஸ்பாஞ்சுக்கு வந்து கரெக்டாக 1 கப் மைதா எடுப்பீங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் மைதாவில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு 4 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து ஈவனாக பேக் ஆகி வரும். இல்லைனா இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் கேக் வந்து மேலே அங்கங்கே பள்ளமாக மேடும் பள்ளமாக இருக்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி ஒரு தடவைக்கு நல்லா 2 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு வந்து பொதுவாக 4 எக்கு தேவைப்படும். வெனிலா ஸ்பாஞ்சுக்கு 3 எக்கு போதுமானது. நான் இப்போ 4 எக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா கேக் உடனே பண்ணாதீங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எக்கில் வந்து ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேக் டீன் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ எக்கு பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணுங்கள். போக போக கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஏற்றுங்க. எக்கு வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பீட் பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து எக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பீட் ஆகி வராது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பவுடர் சுகர் 1 கப் வேணும். 1 kg கேக்குக்கு 1 கப் பவுடர் சுகர் தான் தேவை. 1 கப் மைதா போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஈக்குவலாக 1 கப் பவுடர் சுகர் தான் தேவை. எக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோமி கன்சிஸ்டன்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுறேன். இதே மாதிரியே பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை. உங்கள்கிட்ட அப்படி பவுடர் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ்டர் சுகர் இல்லை ஐசிங் சுகர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலான சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ நீங்கள் பவுடர் பண்ணாத சுகராக இருந்தால் 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் 1 கப் மைதாக்கு. பவுடர் சுகராக இருந்தால் மட்டும் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படின்னா தான் உங்களுக்கு கேக் டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து ரிஃபைன் ஆயில் தான். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 செகண்ட் பீட் பண்ணுங்கள் போதும். அதுக்கு மேலே பீட் பண்ணாதீங்க, ஏன்னா கேக் வந்து கிறிஸ்பி ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரணமாக எக் பீட் பண்ணுற விஸ்க் இருந்தாலும் அதுலேயே வச்சு நீங்கள் பீட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்பூன் இருந்தால் கூட ஒரு கரண்டி இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எக்கை பொறுத்து தான் உங்களுக்கு பால் தேவைப்படும். நான் சைட் பை சைட் மில்க்கும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே 1/4 கப் மில்க் எடுத்துருக்கேன். எக்கு பொறுத்து தான் உங்களுக்கு பால் தேவைப்படும். அதிகமாகவும் பால் ஆட் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ண பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரையும் பால் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைட் பை சைட் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இந்த மாதிரி சலித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக கொட்டினீங்கன்னா அடியில் போய் தங்கிடும். அப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்டாகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் நல்லா ஸ்பேச்சுலா அடியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது 7 inch டின். நான் பாத்திரத்தை 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 35 minutes ஆச்சு. உங்களோட பாத்திரத்தை பொறுத்து உங்களுக்கு டைம் ஆகலாம். அடி கனமான பாத்திரம் இருந்தால் சீக்கிரமாக பேக் ஆகிடும் கேக்கு. இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அடியில் கேக் டின்னுக்கு அடியில் விட்டு இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. அடியில் பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பருக்கு அடியில் விட்டு லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. ஈஸியாக வந்துடும் சைட்லாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு இந்த மாதிரி கமுத்து போட்டு கேக் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க பட்டர் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் என்கிட்ட எந்த நேரமாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேக் நல்லா பேக் ஆகியிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ ஐசிங் பண்ணுறதுக்காக 3 லேயராக கட் பண்ணிடலாம். பாருங்கள், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது. கேக் கட் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா க்ரம்ஸ்லாம் கொட்டும். பாருங்கள், நல்லா கேக் பேக் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.